சார், ஆர்எஸ்எஸ் நடத்துற நிகழ்ச்சியில இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்க இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சீமான் அண்ணன் தான் வந்து பாஜகவை கொள்கை ரீதியாக ரொம்ப எதிர்த்தவர் இல்லைங்களா. ஆர்எஸ்எஸ் வந்து உள்ள வந்துடக்கூடாது, பாஜக இங்க ஆட்சியில வந்துடக்கூடாது, தமிழர் நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு ரொம்ப எதிராக பேசக்கூடியவராக இருந்தவர். இன்னைக்கு அவர் கலந்துட்டு இருக்கிறது அவர் பேச்சுல மட்டும்தான் மாத்தி மாத்தி பேசுவாரணும். இன்னைக்கு அவரோட கொள்கை ரீதியாகவே மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. ஏன்னா நம்ம ஒண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா, முன்னாடி பெரியாரை வரவேற்றார், அப்புறம் பெரியாரை வந்து தாழ்த்தி பேச ஆரம்பிச்சாரு, அவரை தாக்கி பேச ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எதிர்த்து பேசினாரு, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எதிர்த்து பேசினாரு, ஆர்எஸ்எஸ் உடைய தீவிர ஒரு இணைப்போட இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்த்து பேசினாரு. இன்னைக்கு பார்த்தா அதே ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில போய் அவர் கலந்துக்கிறது. இப்ப உண்மையிலேயே இவர் தான் பி டீமோ, பாஜகவோடது, சீமான் அவர்கள் தான் பாஜகவோட பி டீமோங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எழுது இல்லையா. இவர் வந்து மற்றவர்களை சொல்லிட்டு இருந்தார், இவர் பி டீம் அவரு பி டீம்னு. இப்ப இவரே ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில கலந்துருக்காரு. அப்போ இவர் தான் பி டீம் மாதிரி இருக்குது இப்ப நமக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இவர் உண்மையிலேயே அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நாம யோசிக்க வேண்டியதா இருக்கு. முன்னாடி என்ன வந்ததுன்னா, சீமான் அவர்கள் பாஜகவோட காசை வாங்கிக்கிட்டு இல்ல பாஜகவுடன் இணைப்பாக இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை பிரிப்பது, திராவிட கட்சிகளை அழிப்பது, திராவிட சித்தாந்தத்தை அழிப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சீமான் செயல்படுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்ப நிலையில இருந்தது. ஒரு திராவிடத்தை அதிகமா எதிர்க்கும் போது அப்போல்லாம் அது இல்லை அப்படின்னு மறுத்து அதன் பிறகுதான் ஆர்எஸ்எஸ் தாக்கி பேசினார் சீமான். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அவர் நடத்துற நிகழ்ச்சியில இணக்கமாக செயல்பட்டு அவர் ஆதரிச்சு பேசுறார். ஆர்எஸ்எஸ் நிகழ்வுல இவ்வளவு நெருக்கமாக போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அதுவும் தேர்தல் நேரத்துல? அப்போ இது பல கேள்விகளை எழுப்பும் போது சீமான் அவர்கள் அப்போ பாஜகவுடைய இல்ல ஆர்எஸ்எஸ் இணக்கமாக செயல்பட்டு உண்மையிலேயே திராவிட கட்சிகளையும் திராவிட சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டுல அழிக்கதான் இது போன்ற செயல்பாடுகளை செய்கிறாராங்கிற ஒரு டவுட் இப்ப வர ஆரம்பிக்குது. அதனால மக்கள் தான் தீர்ப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். அதனால சீமான் அவர்களுடைய செயல்பாடு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது, ஆச்சரியமாவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் மாற்றி மாற்றி பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. சார், அண்ணன் சாட்டை துரைமுருகன் தமிழக வெற்றி கழக தலைவரையும் மாவட்ட செயலர் டி.கே. பிரபு அவர்கள் இருக்காரு, அவரையும் ரொம்ப தரக்குறைவா, ரொம்ப எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு வராரு, இப்ப தொடர்ந்து பேசிட்டு வராரு. அதை பத்தி நீங்க எப்படி சார்? விமர்சனம் அரசியல்ல வந்து பொதுவா வரக்கூடிய ஒன்று, அது இல்லைன்னா மறுக்க முடியாது. பொது வாழ்வுல வந்துட்டாலே, அரசியல்ல வந்துட்டாலே விமர்சனங்கள் தவிர்க்க முடியாதது அப்படின்வாங்க. ஆனா அந்த விமர்சனத்திலும் ஒரு நாகரிகம் இருக்கணும். ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டுவதும் அதை வந்து நீங்க வந்து விமர்சனப்படுத்தி பேசுவதும் ஊடகத்துலங்கிறது தவறு இல்லை. ஆனா ஒருத்தருடைய படிப்பையும் ஒரு தனி மனிதனையும் தனி மனித வாழ்வையும் கொச்சையாக சித்தரித்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயம். அதை சாட்டை துரைமுருகன் அவர்கள் செய்யறார். நான் கூட பார்த்தேன் அந்த வீடியோவை. அவர் வெறும் பல் டாக்டர், அவர் ஹார்ட்டுக்கு பாக்குறாரு, கிட்னிக்கு பாக்குறாரு. இதுவே ஒரு அபத்தமான ஒரு இது. முதல்ல எத்தனை வகையான மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை வகையான மருத்துவ படிப்புகள் இருக்கு, எத்தனை வகையான மருத்துவ சிகிச்சைகள் இருக்கு, ஏதாவது தெரியுமா சாட்டை துரைமுருகனுக்கு? ஒன்றும் தெரியாது. பல் மருத்துவரா இருக்கட்டும், இல்லைன்னா எம்பிபிஎஸ் மருத்துவரா இருக்கட்டும், இல்லைன்னா பிசியோதெரப்பி மருத்துவரா இருக்கட்டும், இல்ல ஆயுர்வேதா மருத்துவரா இருக்கட்டும், எந்த வகையான மருத்துவரா இருந்தா படிச்சுட்டு தானே வராங்க. அவர்களுக்கான ஒரு ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த ஒரு தொழில் ரீதியான உணர்வு இருக்கும்ல. அவர்கள் தொழில் சார்ந்து அவர்களை வந்து தரக்குறைவா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சித்தாந்தத்தை மேற்கொண்டு சீமானுடைய தம்பிகள் செயல்படுறாங்க. இவர்கள் எல்லாம் என்ன நாட்டை காப்பாற்ற போறாங்க, என்ன வந்து மக்களுக்கு செஞ்சிட போறாங்க? ஒரு படிப்பை ஒரு மருத்துவ படிப்பை படிச்சவரை இவ்வளவு தரைக்குறைவா மருத்துவ படிப்பை சொல்லியே பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் தவறு செய்யறாருன்னா நீ அந்த தவறை சுட்டிக்காட்டி பேசு. பிரபு அவர்கள், ஒரு சிவகங்கை மாவட்ட செயலாளர் பிரபு அவர்கள் தவறு செய்யறாருன்னா நீ அதை சுட்டிக்காட்டி பேசு. இல்ல வேற ஏதாவது கொள்கை ரீதியா ஏதாவது வந்து தப்பா பேசிட்டாரா, அதை சுட்டிக்காட்டி பேசு. இல்ல தவறான ஒரு சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டுட்டாரா, அதை சுட்டிக்காட்டி பேசு. அதை விட்டுட்டு படிப்பை வந்து சுட்டிக்காட்டி கேவலப்படுத்துற வகையில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி ஒரு பேசிதான் நீ வந்து மீடியால வருமானம் சம்பாதிச்சே ஆகணுமா? அப்படி சம்பாதிச்சுதான் உன் குடும்பம் சாப்பிட்டே ஆகணுமா? இல்ல அப்படி சம்பாதிச்சுதான் இல்ல அந்த அரசியல்ல பேரும் புகழும் சம்பாதிக்கணுமா? இல்ல இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிதான் வந்து உனக்கான வியூவர்ஸ் ஏத்திக்கணுமா? தேவையில்லை அப்படிப்பட்டது. சீமான் பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவ இதுக்கும் பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்றார். எந்த மருத்துவர், பல் மருத்துவ இது வந்தாலும் சரி, டாக்டர்ஸ் டே வந்தாலும் சரி, இல்ல ஏன்முறை மருத்துவர்களுக்கான பிசியோதெரப்பி மருத்துவர்களுக்கான அந்த நாள் வந்தாலும் சரி,
முதல் ஆளா அவர்களை வாழ்த்தி அந்தந்த துறையில இருக்கக்கூடிய நல்லதுகளையும் இதையும் உயர்த்தி பேசி வாழ்த்து கொடுக்கறது சீமான். உடனே தம்பி வந்து கீழத்தரமா இதே மாதிரி அதே துறையை வந்து தாழ்த்தி பேசுறது சீமானுடைய தம்பிகள். சாட்டை துரைமுருகன் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காம்பினேஷனா இல்ல? அண்ணன் வாழ்த்து வாரான், ஒரு தூத்து வாரான். ஒரு அப்பட்டமா நீ குறை பேச வந்து அரசியல் விமர்சனம் இருக்கும் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. நீ விமர்சனம் பண்ணு, அதுல ஒரு நேர்மை இருக்கணும், அதுல ஒரு நாகரிகம் இருக்கணும், அதுல ஒரு தரைக்குறைவு இல்லாம இருக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம பேசுறாங்க, வாய மூடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்ன வந்து அவ்வளவு தூரம் உன்னெல்லாம் நீ ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு நினைக்கிறதுனால அவங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கிறாங்க. அது வந்து தமக்கு வந்து பலம் இருப்பதாக இவர் நினைச்சுக்கிட்டாருன்னா அது அவருடைய அறியாமை, அவருடைய முட்டாள்தனம். இதற்கெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரபு அவர்களோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களோ இதை பத்தி சட்டையே பண்ணக்கூடாது. அவெல்லாம் ஒரு ஆளான்ட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சார், தமிழக வெற்றி கழகம் அவசர அவசரமா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க நேற்று, அதை பத்தி உங்களோட கருத்து சார்? தமிழக வெற்றி கழகம் சார்பில் இப்போ முந்தானேத்தி ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. தலைவர்கள், மாநில தலைவர்கள், நிர்வாகிகள், நம்ம பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இப்போ வரக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல கூட்டணி சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை தான். இப்ப கூட்டணிக்கு நம்ம போலாமா வேண்டாமா, கூட்டணி எப்படி போறது, என்னென்ன கண்டிஷன்ஸ்ல நம்ம கூட்டணியை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதுதான் அங்க பேசப்பட்டது. அது விஷயமான முடிவுகள் தான் இப்ப நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணி 4 தீர்மானங்கள், முக்கிய தீர்மானங்களை போட்டாங்க. முதல் தீர்மானம், தளபதி அவர்களை சிஎம்மா ஒத்துக்கிட்டு அவருடைய தலைமையில தான் அந்த கூட்டணி நடைபெறணும். அவர் எடுக்கிறது தான் இறுதி முடிவு. கூட்டணியில எந்த கூட்டணி போகலாம், எந்த கூட்டணி போக வேண்டாம், எந்த கூட்டணி சரி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிற அதிகாரம் தளபதி கொடுத்திருக்கிறாங்க அந்த கூட்டத்துல தீர்மானம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேர்தல் அந்த வாக்குறுதி, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்குறுதிகள்லாம் என்னென்ன, அதை வந்து திட்டமிடுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்றதெல்லாம் இனி அடுத்தது வரப்போகுது. மூணாவதா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பரப்புரை, இந்த எலெக்ஷன் டைம்ல திமுகவையோ இல்லைன்னா எதிர்கட்சிகளுடைய ஊழல் விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை மேற்கோள் காட்டி அவங்களுடைய பரப்புரையை மேற்கொள்றதுக்கான ஒரு குழு, அந்த பரப்புரை குழு அப்படிங்கிற ஒரு விஷயம். நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை யாரு கூட நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு குழுவை போட்டிருக்காங்க. இப்ப கூட்டணி எல்லாம் போய் யாராவது விருப்பப்படுறாங்க அப்படின்னா அந்த சிறப்பு குழு தான் போய் பேசும். நேரடியா போய் தளபதி கிட்டயோ இல்லைன்னா நேரடியா போயிட்டு பொதுச்செயலாளர்கிட்டயோ அந்த கூட்டணி சம்பந்தமாக எந்த கட்சியும் பேச முடியாது. அந்த பொதுக்குழு, அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழு கூட தான் அவங்க போய் இது பண்ண போறாங்க. இந்த 4 தீர்மானங்கள் தான் முக்கிய தீர்மானங்களா போட்டிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ வரக்கூடிய தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க. இப்போ கூட்டணிக்காக கதவுகளை திறக்கப்பட்டது. இப்ப கூட்டணி கட்சிகள் யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வர விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வரலாம். அதுக்கு இந்த கண்டிஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதை தான் இப்போதைக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான கூட்டமாக தான் அதுல இது பண்ணியிருக்கேன். அதுல எப்படிலாம் செயல்படணும், மாவட்ட நிர்வாகிகள் என்ன மாதிரி தேர்தல் வேலைகள்லாம் பணிபுரியணுங்கிறதெல்லாம் கூடுதலாக அதெல்லாம் விவாதிக்கப்பட்டது. இதுதான் நடந்தது நம்மளுக்கு. அப்படி பார்த்தா பாமக டிவிக்கு கூட்டணி வருமா சார்? பாமக இப்ப நீங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க, பாலு அவர்கள் வந்திருந்தாரு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக. ஆமா, சாதிவாரி கணக்கெடுப்பு 17ஆம் தேதிக்காக, அதுக்காக வரப்பட்டதுதான். கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவர் வரல. ஆனா கூட்டணி வருமா அப்படின்னா எது வேணாலும் நடக்கலாம், தேர்தலில் நடக்காது நடக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஆனா அன்னைக்கு எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெறல. அன்னைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம், அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இணக்கமாக செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து தளபதி அவர்கள் பல மேடைகள்ல அவரும் வலியுறுத்தியிருக்காரு, ஆமா வேணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள், நலத்திட்டங்கள், சில விஷயங்கள்லாம் முன்னுரிமைகள் கிடைக்க பெறுவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு தளபதி. அதை இவர்கள் வந்து வரவேற்கிறாங்க, யாரு பாமக. அந்த வரவேற்பு காரணமாக இவர்கள் இப்போ போயிட்டு இந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க, இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்ற பேர்ல அன்னைக்கு வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அழைச்சிருக்காரு திரு பாலு அவர்கள். ஆனா இது கூட்டணியாக மாறுமா மாறாதன்றது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு நமக்கு. இதுக்கப்புறம் இப்ப கூப்பிட்டுருக்காங்க, இவங்க எல்லாம் போகணும், அதுல நல்லிணக்கம் ஏற்படலாம், பேச்சுவார்த்தைகள் வரலாம். ஆனா இதுக்கப்புறம் தான் நடைபெறும். ஆனா இப்ப எதுவும் நடைபெறல. இப்ப எதுவும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் எந்த முடிவும் வரல பாமகக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும். ஆனா வரலாம், வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா அது இணக்கமாக தான் அவங்க எல்லா இடத்துலயுமே போறாங்க. பாமகவும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, எந்த விதத்திலையும் ஒரு அவங்கள குறை சொல்றதோ இவங்களை குறை சொல்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கல. அதனால வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், இப்போ கூட்டணி இருந்தாதான் ஜெயிப்பாங்களா சார் தமிழக வெற்றி கழகம்? கூட்டணி இருக்கிறது கூடுதல் பலம்னு நான் சொல்ல. கூட்டணி இருந்தாதான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லல. கூட்டணி இருந்தால்
தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடுதல் பலம், இன்னும் சுலபமா அந்த வழி வந்து நமக்கு இதா இருக்கும். முதல் தடவையா நம்ம தேர்தலை சந்திச்சாலும் நாம வந்து ரொம்பவே பவரா இருக்கிறோம். ரொம்ப வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து பேசக்கூடிய அளவுல தான் நம்ம போயிட்டு இருக்கு நம்ம பிரச்சாரங்கள் எல்லாமே. எங்க பிரச்சாரம் போட்டாலுமே கண்டிப்பா வந்து அதுக்கான மக்கள் ஆதரவும் இருக்கு. அது மீடியா அளவுலயும் சரி, அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்துலயும் பேசும் விஷயமா தான் போகுது. நம்ம சீமான் அண்ணன் கூட சொன்னார் ஒரு பேட்டியில இந்த விஷயமா கேட்கும் போது, நானும் தான் மீட்டிங் போட்டேன், நானும் தான் ஆர்ப்பாட்டம் செஞ்சேன், நானும் தான் பேசுறேன், அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு ஒரு ஊடக ஆளை பார்த்து கேட்கிறார் சீமான் அண்ணன். அப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கூட்டம், தளபதி தலைமையிலான ஒரு கூட்டம் நடைபெறுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பேசும் விஷயமாக இன்னைக்கு எதிர்கட்சி தரப்புலயும் இருக்கு, மக்கள் மத்தியிலயும் இருக்குதுங்கும் போது அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. இந்த ஆதரவு தான் நம்மளுடைய பலம். இந்த ஆதரவு இருக்கும்போது நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்டக்க போக முடியும். ஆனா கூட்டணிகள்னு வரும் பொழுது அந்த வெற்றி வாய்ப்பு இன்னும் சுலபமாக நமக்கு கிடைக்கும். அதனால கூட்டணி இருக்கிறது நல்ல விஷயம். கூட்டணி வருவது, அது முதல் தேர்தலை சந்திக்கிறதுனால வருவது ஒரு கூடுதல் பாதுகாப்பு, கூடுதல் பலம். அதனால நான் கண்டிப்பா இருக்கணும்னு நான் சொல்றேன். கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு. ஆமா ஆமா, கூட்டணிக்கு ரெடி, தயாரு. கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு நாங்க எப்பனாலும் நாங்க வந்து தயாரா இருக்கிறோம். ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸோட நாங்க இருக்கிறோம், அதை ஏத்துக்கிட்டு வரீங்கன்னா ரெடின்னு தான் அப்பயே சொல்லிட்டாரு. முதல் மாநாட்டிலே தளபதி சொல்லிட்டாருல, கூட்டணி ரெடி தான், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறோம், எல்லாமே ரைட்டு தான். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எங்க தளபதி தலைமையில தான் அந்த வந்து கூட்டணி அமையணும், அவர் தான் தலைவரா இருக்கணும், அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கணும், இதுதான் எங்களுடைய கண்டிஷன் அப்படிங்கிறத இப்ப 2 நாளுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைவர்கள் எல்லாருமே தீர்மானம் போட்டு அறிவிச்சிட்டாங்க. இதை ஏற்றுக்கிட்டு எந்த கட்சி வந்தாலும் அதை வந்து கண்டிப்பா அவர் வந்து தளபதி அவர்கள் ஆலோசனை செய்வார். சரி, இப்ப டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா நேரடியாவே தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த கட்சியோட தலைவரை பத்தியும் வந்து நேரடியாவே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப திமுகன்னு இல்ல, இப்ப எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி திமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு நேரடியா பேசி நாங்க வந்து வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில அப்படி இருந்தாங்க. ஆனா அவங்க ஒன்றும் பேசிதான் தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்கணும்னு இல்லை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்றத திமுக இப்ப உணர்ந்துட்டாங்க. அந்த உணர்வு தான் இப்ப பேச வைக்குது. திமுக மட்டும் இல்ல, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வைகோ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிட்டாரு, திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பேசுறாரு, இப்ப சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு, தொடர்ச்சியா பேசுறாங்க. சீமான் ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே எல்லா இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேச்சு. நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் பேசியிருக்காரு பிஜேபியில இருந்து. எல்லாருமே இப்ப தமிழக வெற்றி கழகத்தை மையமாக வைத்து மட்டுமே அரசியல் செய்யப்படுகிறது இல்லையா? அது இப்ப வர வர அதுக்கு என்ன அறிகுறினா தமிழக வெற்றி கழகம் வளருது. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நினைச்சதை விட ஒரு மேலோங்கி நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறது தான் இப்ப அது காட்டுது. அதனால திமுக பேசுறதுல ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் மறைமுகமா இருந்தாங்க, நேரடியா எதுவும் பேசிக்காம தாக்காம பேர் சொல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அதே போல இருந்தா தோல்வி நிச்சயம் அப்படிங்கறத திமுக உணர்ந்திருக்கிறாங்க. அதனால இப்ப நேரடியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதும், இவர்களை வந்து நேரடி தாக்குதல் செய்வதும், இவர்கள் வந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டுவதும், இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இதா வந்திருக்கு. அப்போ நேரடியா இப்ப தளபதி சொன்ன மாதிரி திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்ப ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. இப்போ அவர் என்ன சொன்னாரோ தளபதி இதுதான் நடக்கும்னு, இன்னைக்கு டிவிகேவா டிஎம்கேவான்னு சொன்னார்களே, அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால்தான் திமுகவுடைய வேகம் இப்ப இவர் பக்கம், தளபதி பக்கம், தமிழக வெற்றி கழகம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அது இல்லாம மற்ற மாநிலங்கள்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா சார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில்? நீங்க கேரளா, ஆந்திரா இதெல்லாம் கேக்குறீங்க, வாய்ப்பு இருக்கு. இப்ப கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒன்னா வரும்னு நினைக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஒன்னா வரும். ஆந்திரா இப்ப வராது, இப்பதான் தேர்தல் முடிஞ்சதுனால ஆந்திரா இதெல்லாம் வராது. ஆனா தளபதிக்கு வருங்காலத்துல எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ வந்து தமிழகத்திலயும் பாண்டிச்சேரியிலையும் நம்ம போட்டிடுறது உறுதியாயிடுச்சு. கேரளா, ஆந்திரா, இங்கெல்லாம் தெலுங்கானா இதெல்லாம் நம்ம வந்து தளபதிக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மற்ற மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில தளபதிக்கு இன்னமுமே நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவர்கள் நிச்சயமாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பிற மாநிலத்துக்கு கொண்டு போகும்போது வரவேற்பு இருக்கும். ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் இருக்கும்னு நான் சொல்லல, தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில நிச்சயமாக அந்த ஆதரவு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப கேரளாலாம் ஒரு சில பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா திருவாண்டம், கோட்டயம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஆந்திரால பாத்தீங்கன்னா திருப்பதி அந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னும் அதிகமா இருக்காங்க. சோ இந்த மாதிரி தமிழர்கள் வாழக்கூடியது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தளபதிக்கு அவர்களுக்கு வரவேற்பு இருக்கும். ஆனா அதெல்லாம் ஃபியூச்சர்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உடனடியாக இப்போ வரக்கூடிய 2020 தேர்தல மாநிலத்துல போட்டிடுறது, பிற மாநிலங்கள்ல போட்டிடுறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி.
பாண்டிச்சேரியில கண்டிப்பா போட்டிடுவாங்க, தமிழ்நாட்டுல கண்டிப்பா எல்லா தொகுதியிலுமே போட்டிடுவாங்க. கேரளா, ஆந்திரா அடுத்த தேர்தல் மேபி வாய்ப்பு இருந்தா பாப்பாரு, கண்டிப்பா பாப்பாரு. நீங்க தமிழ்நாட்டுல நல்ல ரிசல்ட் வருதுன்னா பிற மாநிலத்துல போகணும். போனாதான் இது பேன் பேஸ்ட் இந்தியாவா ஒரு ஒரு தேசிய அளவுல வந்து தளபதி அவர்கள் நகர முடியும். கண்டிப்பா போவாங்க. இப்ப பாண்டிச்சேரியில போட்டிடுற மாதிரி இருந்தா தனித்து போட்டிட்டா ஸ்ட்ராங்கா இருக்குமா சார், இல்ல கூட்டணிக்கு போவாங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், தளபதி அவர்கள் தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக நல்ல ஆதரவுடன் நல்ல வாக்குகளை பெறுவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கூட்டணியோட போகும் பொழுது வாய்ப்பு அதிகம், இன்னும் சுலபமாக வெற்றி பெறலாம். இதை தளபதியும் உணர்ந்திருப்பார். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு தளபதி அவர்கள் கூட்டணி எனக்கு வேண்டாம், கூட்டணியே எனக்கு விருப்பம் இல்லை, கூட்டணி எல்லாம் முடியாதுன்னு சொன்னவரா இருந்தா நாம வந்து இதை பத்தி பேசலாம். தளபதி மாநாடு நடத்தும் பொழுதே மக்களுக்கு நல்லது செய்ய, மக்களோடு இணைஞ்சு பணியாற்ற எந்த கூட்டணி வந்தாலும் நான் ஆதரிக்கிறேன்ட்டாரு. ஒரே கண்டிஷனோட, திமுக இருக்கக்கூடாது, பிஜேபி இருக்கக்கூடாது, இவர்கள் கூட எந்த வகையிலும் கூட்டு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி எதுவா இருந்தாலும் நான் ஆதரிக்கிறேன்ட்டார், வர கூட்டணிக்கு தயாருன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது யாரெல்லாம் பிஜேபி கூடயோ திமுக கூடயோ ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம வராங்களோ அவர்கள் கூட கூட்டணி போறது நல்லதுன்றது தளபதியோட சிந்தனையா இருக்கும். அப்பதான் அந்த வெற்றி இன்னும் சுலபமாக இருக்கும்ன்றது. ஆனா இதை நம்பிதான் அப்படின்றது இல்லை. தனித்து போட்டிட்டாலும் நல்ல வாக்கு சதவீதத்தை தளபதி அவர்கள் பெறுவார்கள். கூட்டணி போனா இன்னும் சுலபம். ஏன்னா பட்டொலி வீசி பறக்கும்னு சொல்லியிருக்காரு கோடி. ஒருவேளை என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி போறாரா, ரங்கசாமி ஐயா கூட கூட்டணி போறதுனால அவரை பத்தி நல்லபடியா தான் பேசிட்டு இருக்காரு. அங்க வாய்ப்பு இருக்கு. ரங்கசாமி அந்த கூட்டம் முடிஞ்சோடனே ரங்கசாமி ஐயா அவர்களும் சிஎம் சார் அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாரு, தளபதி அவர்கள் நல்ல நண்பர், நல்ல எங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு இருக்கு, கூட்டணி என்னங்கிறது நாங்க சொல்றோம் பாக்குறோம் அப்படிங்கறதா சொல்லியிருக்காரு. எந்த விதத்திலயும் அந்த கூட்டத்தையோ தப்பா விமர்சனிக்கல. ஆனா சில விமர்சனங்கள் அவரு ரங்கசாமி ஐயா சொன்னதா வந்துட்டு இருக்கு, அது முற்றிலும் போய் அந்த மாதிரி எந்த ஒரு தவறான விமர்சனமோ இல்ல தளபதி அவர்கள் குற்றம் சாட்டின விமர்சனமோ வரல. ஆனா எதிர்கட்சிகள் அவங்க திரும்ப பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியால ரங்கசாமி ஐயா வந்து இந்த கூட்டத்தை பத்தியும் தளபதியும் பத்தியும் தவறா விமர்சிச்சது போல ஒரு போஸ்டை போட்டு விட்டுட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. பேட்டி அவர் லைவா பேட்டி கொடுத்தது பாத்தீங்கன்னா சிஎம் சார், பாண்டிச்சேரி சிஎம் சார் கொடுத்தது. தளபதியை வந்து நாங்க வரவேற்கிறோம், தளபதி வந்து நல்ல நண்பரா இருக்கிறதுனால அடுத்தடுத்து என்னங்கிறத நாங்க சிந்திச்சு செயல்படுவோம், நல்ல முடிவா சொல்லுவோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தால் தளபதி சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பட்டொலி வீசி பறக்கும். கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா சார்? அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கா? வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப வாக்கு சதவிகிதம் அதிகமாயிட்டே தானே போகுது. மீடியா சொன்னது, பொதுமக்கள் சொன்னது, எதிர்கட்சிகள் சொன்னது. தமிழக வெற்றி கழகம் முதல்ல ஒரு மாநாடு நடத்தும் போது அப்ப இருந்த வாக்கு சதவிகிதம், அப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறாது, திரைப்படத்துல இருந்து வரக்கூடியவர்கள்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு விமர்சனம் செஞ்சாங்க. இவர்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு திரைக்கலைஞனை வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. அதெல்லாம் இப்ப மாறுது இல்ல. கருத்து கணிப்புங்கிற பேர்ல இவருக்கு வெறும் 10% தான் கிடைக்கும், 10 இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாரு, 10% வாக்கு கூட வாங்க மாட்டாருன்னு சொன்ன அதே மீடியா இன்னைக்கு 30% வரைக்கும் போயாச்சு இல்ல. கிட்டத்தட்ட 30%, கிட்டத்தட்ட பிரதான எதிர்கட்சியா வந்து நிக்கிறாரு. பிரதான எதிர்கட்சியா அப்ப வந்துட்டாரு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் இருக்கக்கூடிய 3-4 மாதங்கள்ல இது அப்படியே இந்த வாக்கு சதவீதம் மேல ஏறாதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? வீட்டுக்கு நான் தான் ஏற்கனவே ஒரு பேட்டில சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒருவர் வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. வீட்டுக்கு ஒருவர், அது இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மாதங்கள்ல வீட்டுக்கு 2 மாறும் பொழுது இவர் ஆட்சி அமைப்பார். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார், முதலமைச்சராக அமர்வார். அது வீட்டுக்கு 2 வாக்குகள்ன்ற வரும்பொழுது அது நிச்சயமா வரும். ஏன்னா இளைஞர்களும் பெண்களுடைய வாக்குகளும் தான் இப்போதைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய பலமாக இருக்கிறது. அது நிச்சயமா வாக்காக மாறும் பொழுது வெற்றி பெறுவார்.